வணக்கம். இன்று நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் பூர்த்தியாகும் நிலையில் உள்ளது. இந்த தருணத்திலே புதிதாக கூட்டுறவு அமைச்சர் அவர்கள் புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு வீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது கேலியான விஷயமாகவே நான் கருதுகின்றேன். சந்தோஷம், வீடு கொடுப்பது என்பது சந்தோஷம். இன்று வரை இந்த நாட்டிலே ஒரு கோச்சஸ் காணி கூட இல்லாம இந்த நாட்டுல மிச்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல. மிச்ச பேர் 25 வருடம் 30 வருடம் வாடகை கொடுக்க முடியாமல் வாடகை வீட்டில் வசிக்கும் மக்கள் இருக்கிறார்கள். அவரை பத்தி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதே போல் இவர்கள் புதிதாக கல்யாணம் கட்டுறவர்களுக்கு வீடு தரேன்னு சொன்னா ரோட்ல போறவன் எல்லாம் வந்துட்டு வீடு கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்து நிற்பாங்க. 1000 பேருக்கு மேல வந்து கல்யாணம் கட்டிட்டு நிற்பாங்க. நான் கல்யாணம் கட்டிட்டு எனக்கு வீடு கொடுங்க. அரசாங்கத்தால வீடு கொடுக்க முடியுமா? அதுக்கு பதிலாக படித்தவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு நீங்கள் தொழிலை வழங்குவீர்களாங்க. அவர்கள் சம்பாதித்து அவர்கள் பணத்திலே அவர்கள் வீடு கட்டி கொடுப்பார்கள். நீங்க கட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தொழிலை உருவாக்கி கொடுங்க. கற்றவர்களுக்கு தொழிலை உருவாக்கி கொடுங்க. வளமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுங்க. வீடை வாங்கி கொடுத்துருவீங்க. ஜோப் இல்லைன்னா அவர் எப்படி சாப்பிடுவாரு? எப்படி புள்ள குட்டியை பார்ப்பாரு? என்ன என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இது என்ன ஜோக்கர்ஸ் வாழ்ற நாடா இது? எந்த நாள் ஜோக் அடிச்சுட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை சொல்லுங்க. நடைமுறையை படுத்துற விஷயத்த பேசுங்க. அதை விட்டு எந்த நாளும் போய் பித்தலாட்டம் இல்லாம 2000 ரூபாய் தாரேன்னு சொன்னீங்க தொழிலாளர்களுக்கு. எங்க அது சாத்தியமா? பெருந்தோட்ட நிறுவனங்களின் கூட்டு நிறுவனத்தின் தலைவர் சொல்றாரு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கறதா இருந்தா அதை சொல்றவங்க எடுத்து நடத்தி அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு பேசுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாரு. என்ன இதெல்லாம் பொய்யான விஷயங்கள்? சரியான பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 25 18 19 வயதுல 20 வயதுல அவர்கள் மாணவர்கள் யூனிவர்சிட்டி போனார்கள்னா 27 28 வயசுல தான் வெளியே வராங்க. பல்கலைக்கழகத்துல இருந்து வெளியே வராங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு தொழிலை தேடுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறதா? அவர்கள் தொழிலை தேட போனா 30 35 வயசாகிடும். 35 வயசுக்கு மேல அவர்கள் ஒரு தொழிலை தேடி அவர்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும்? அதை சிந்திக்கணும். இந்த வீடு கொடுக்குறேன், புதுசா கல்யாணம் கட்டுங்க, வீடு தரேங்கிற கதையெல்லாம் விட்டுவிட்டு அதுக்கு பதிலா தொழில்களை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதன் மூலியமா அவர்கள் நல்ல வருமானத்தை ஈட்டி அவர்களுக்கு தேவையான வீடுகளை காணிகளை சொந்தமா அவங்களே வாங்கிக்குவாங்க. நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பட்டதாரிகள் இருக்காங்க. மலையகத்துல பட்டதாரிகள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மாறி மாறி வந்த அரசாங்கம் அவர்களுக்கு எந்தவித